கண்ணா நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் பற்றி பார்த்தோம், ஃப்ளவரிங் பிளான்ஸ் பற்றி பார்த்தோம். ஃப்ளவரில் பார்த்தோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர், டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை ஆந்தர்? ஸோ ஆந்தர் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஸ்டேமன். ஓகேவா? திஸ் இஸ் stamen. This is called as filament, and this one is anther. So இது ரெண்டும் சேர்ந்ததா வந்து என்னன்னு சொல்றோம்? நம்ம ஸ்டேமன் சொல்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் இருக்கக்கூடிய ஆந்தரை வந்து கிராஸ் செக்ஷனாவோ டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனாவோ நம்ம எடுத்து பார்க்கும்போது அதனுடைய ஒன் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆந்தர் கேவிட்டி. ஆந்தர் கேவிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் வந்து லுக் லைக் பட்டர்ஃப்ளை. ஓகேவா? லுக் லைக் பட்டர்ஃப்ளை லைக்கில் இருக்கும். ஸோ இதை வந்து ஆந்தர் கேவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து அவுட்டர் வால் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஈச் ஆந்தர் ஹஸ் பை லோப்டு. இந்த மாதிரி தனியாக பார்ட்டாக பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பை லோப்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு லோப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 thecas வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஈச் லோப் ஹேஸ் presenting 2 thecas. ஓகேவா? அப்போ 2 thecas 1 2. ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 2 lobes இருக்குது. ஸோ ஒரு லோபில் வந்து 2 thecas இருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ thecas இருக்குது? 4 thecas இருக்குது. ஈச் பைலோப் ஹஸ் 4 thecas. இந்த thecas வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து டோட்டலாக எத்தனை மெகாஸ்பொராஞ்சியம் இருக்குது? மோனோ, டை, ட்ரை, டெட்ரா. ஸோ அப்போ 4 மெகாஸ்பொராஞ்சியம் இருக்குது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் டெட்ரா மெகாஸ்பொராஞ்சியட். ஸோ அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க? டெட்ரா மெகாஸ்பொராஞ்சியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஆந்தர் வால்னால் என்னது? அவுட்டர் வால். இதில் வந்து எத்தனை லோப்ஸ் இருக்குது? 2 பைலோப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். ஒவ்வொரு லோப்லேயுமே how many thecas are present? 2 thecas present. ஸோ அப்போ 2 பைலோபில் வந்து 4 thecas present. இந்த thecas otherwise called as மெகாஸ்பொராஞ்சியம். அந்த 4 thecasையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெட்ரா மெகாஸ்பொராஞ்சியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆந்தர் வால். நெக்ஸ்ட் ஒன் ஆந்தர் வால். ஆந்தர் வாலில் வந்து 4 பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோதீசியம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லேயர். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெபிட்டம். ஸோ ஆந்தர் வாலில் வந்து எவ்வளோ பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், செகண்ட் ஒன் இஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மிடில் லேயர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டெபிட்டம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொல்லுவோம். எபிடெர்மிஸ்னால் என்னன்னு சொல்லுவோம்? அவுட்டர் மோஸ்ட் லேயரு. இது ஏன் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கும்போது இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். இப்போ எப்படி நம்மளுடைய வால், அதாவது ஹவுஸுக்கெலாம் வந்து வால் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயராக இருக்கோ அது மாதிரி எபிடெர்மிஸ் தான் வந்து அவுட்டர் லேயர். அதுதான் அந்த செல்லுக்கு எல்லாமே ப்ரொடக்ஷன் பவரை கொடுக்கக்கூடியது. அதுதான் வந்து ப்ரொடெக்ஷன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ளைனல் டிவிஷன். ஸோ ஆன்டிக்ளைனல் டிவிஷன் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பலூன் இருக்குது. அந்த பலூன் வந்து நம்ம ஊத ஊத அது என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜுக்கான வெடிச்சு போயிடும். ஸோ அது மாதிரி இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு லேயர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 லேயர்ஸ் இருக்கா? நம்ம ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ வெளியில் இருக்க லேயர் என்ன சொல்கிறாங்க? எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எபிடெர்மிஸ் லேயர். ஸோ இது என்னது? அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணுது? லேயருக்கு வந்து அவுட்டர், அதாவது உள்ளே இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷனை கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்ளைனல் டிவிஷனில் வந்து டிவைட் ஆகுது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்ஸ் இருக்குது அப்படின்னா அதாவது இப்படி ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆன்டிக்ளைனல்
டிவிஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை இப்படி டிவைட் ஆனால் தான் செல்ஸ் வந்து எலாங்கேட் ஆகி அதனுடைய சைஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இன்க்ரீஸ் ஆக முடியும். அதே வந்து அது வந்து பெரிக்ளைனல் வைஸ் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும், செல்ஸ் ஃபுல்லாமே வெடிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து அது ஆன்டிக்ளைனல் டிவிஷனில் வந்து டிவைட் ஆகுது. அதனால தான் வந்து அது இப்படி டிவைட் ஆகுது. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் லேயருக்கு அடுத்தது வரக்கூடியது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எண்டோதீசியம். செகண்டாக வரக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோதீசியம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் தான். எண்டோதீசியமும் வந்து சிங்கிள் லேயராக தான் இருக்குது. ஓகேவா, சிங்கிள் லேயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடியலி எலாங்கேட்டடாக இருக்கும். ஏன் இது வந்து ரேடியலி எலாங்கேட்டடாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோமா எபிடெர்மிஸ் இருக்குது, இதுதான் எபிடெர்மிஸ்ன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து ரேடியலி, அதாவது அப்படியே கொழுக்கட்டையை வந்து பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ் பேண்ட்ஸ், அதாவது எப்படி வந்து ஒரு ரப்பர் பேண்டு வந்து செல்ஸ் வந்து லெவல், அதாவது ரப்பர் பேண்டை நம்ம இழுக்க அதை எலாங்கேட் ஆகி போயிட்டே இருக்குல்ல, அது மாதிரி இந்த ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அதில் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சென்ஷியல் வால் இருக்கும். டேஞ்சென்ஷியல் வால் அப்படின்னா மேலே இருக்குல்ல இந்த லேயர், ஸோ இதில் மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேஞ்சென்ஷியல் வால்னு சொல்லுவாங்க. அது கீழே தான் செல்ஸ் வந்து ஆன்டிக்ளைனல் டிவிஷனில் வந்து டிவைட் ஆகுது. ஸோ இந்த டேஞ்சென்ஷியல் வாலில் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸ் பேண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே போட்டிருக்கும் பார்த்தியா, இதில் வந்து இப்படி செல்லுலோஸ் பேண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன் இந்த செல்லுலோஸ் பேண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா செல்ஸ் வந்து அப்படியே எலாங்கேட் ஆக 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 அதனுடைய வால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வரும். இந்த இடத்த வந்து நீ நல்லா அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து புரியும். ஓகேவா, அதனால் நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஸோ இந்த டேஞ்சென்ஷியல் வால் வந்து அந்த நைட்ரோ செல்லுலோஸ் பேண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கனால தான் வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து இந்த இடத்துல வால் வந்து பிரேக் ஆகாமல் ஒரு ப்ரொடக்ஷன் பவரை கொடுக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து எல்லாமே என்னன்னு வந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக். எல்லாமே என்னது ஹைக்ரோஸ்கோபிக் செல்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லலாம். ஹைக்ரோஸ்கோபிக் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், வீட்டில் வந்து நைட்டு என்ன பண்ணுறேன், பாதாம் வந்து ஊற வைக்கிறேன். ஸோ அப்படி பாதாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பார்க்கும்போது அந்த பாதாம் வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லாக வாட்டர் எல்லாமே உள்ளே என்ட்ராகி அது பல்கியாக அப்படியே பஃபியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட்டர் இருக்கக்கூடியதை உறிஞ்சு செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பஃபியாக தான் இருக்கிறதா வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸில் வந்து, அதாவது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னால் உனக்கு தெரியும் இல்லை, வாட்டரில் இருக்கக்கூடியது. சேப்ரோஃபைட்ஸ்னால் அது டெட் ஆர்கானிக் மேட்டர் வந்து டிபெண்ட் பண்ணி ஃபுட்டுக்காக இருக்கக்கூடியது. அடுத்தது கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூடி க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அதனுடைய இது எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ வந்து இதோட இது தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அண்டு எண்டோதீசியல் டிஃப்ரென்சியேஷன் இஸ் ஆப்சன்டிவ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் வந்து எண்டோதீசியல் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்கும். ஏன் வந்து அது ஆப்சண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம், இதில் என்ன இருக்குது, ஆந்தர் வால் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆந்தர் வால்லையும் பை லோப்னு இருக்குது. ஸோ அந்த பை லோபில் வந்து பார்த்திங்கன்னா 4 டீக்காஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம டெட்ராஸ்பாரன்டின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த எண்டோதீசியலில் வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்காது.
ஏன் இதில் வந்து எண்டோதீசியல் வந்து டிஃப்ரென்சியேஷன் இஸ் ஆப்சண்ட்டு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்டோதீசியல், அதாவது இந்த இடத்துலலாம் வந்து இது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். எண்டோதீசியல் செல்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஏன் ஆப்சண்ட்டாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நீம் ட்ரீ இருக்குது. நீம் ட்ரீயோட போலன் கிரெயின்ஸ் வந்து மேங்கோ ட்ரீக்கு போச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. நம்ம தான் பார்க்கும்போது பாலினேட்டிங் ஏஜென்சி ஏர் மூலியமாவோ வாட்டர் மூலியமாவோ இன்செக்ட்ஸ் மூலியமாவோ நீம் ட்ரீஸில் இருக்கிறது வந்து மேங்கோ ட்ரீக்கோ இல்லை மேங்கோ ட்ரீயில் இருக்கிறது வந்து பனானா ட்ரீக்கோ, இப்படி இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா, இப்போ அந்த மேங்கோ ட்ரீயில் போய் அந்த போலன் கிரெயின்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா அது முளைச்சதுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அது முளைக்காமல் இருக்கணும். ஸோ அது என்ன பண்ணணும்? முளைக்காமல் இருக்கணும். ஸோ அப்படி முளைக்காமல் இருக்கிறதுக்காக, க்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்காக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எண்டோதீசியம் வால் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அது முளைக்க விடாது. அது முளைக்க விடாமல் பண்ணுறது தான் இதனுடைய ஃபங்க்ஷனே. ஓகேவா? அடுத்தது ஃபங்க்ஷனாக டூ ஸ்பொராஞ்சியல் திக்கனிங் இஸ் ஆப்சண்ட்டு. அந்த இது இல்லாதனால தான் வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரீலேருந்து இன்னொரு ட்ரீக்கு போகும்போது அது வந்து என்ன ஆகாது? முளைக்காமல் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கேலாம் வந்து அந்த செல்லுலோஸ் பேண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த கனெக்ட் ஆகக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு பார்த்தியா, இப்போ அதில் இப்போ இந்த பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லுலோஸ் பேண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது, ஆப்சென்ட் ஆகிருக்கும். அது ஆப்சென்ட் ஆகிருக்கனால இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்? பிரேக் ஆகிடும். அது இந்த எலாஸ்டிக் அந்த செல்லுலோஸ் பேண்ட்ஸ் இருக்கனால தானே இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும்? பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிதான் அது என்ன ஆகுது அப்படின்னா, போலன் கிரெயின்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடுது. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அது என்ன நடக்குது? எல்லாம் வெடித்து வெளியில் வருது. இந்த பிளேஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஆந்தர் வந்து வெடித்து வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணி பாலினேஷன் வந்து நடக்குது. டெசிஷன்ஸ் ஆஃப் ஆந்தர்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு வந்து இது யூஸ் ஆகுது. இதுதான் வந்து எண்டோதீசியம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லேயர். ஓகேவா?